ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான சர்ச்சை. தமிழகம் மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் உரை. வேளாண் பட்ஜெட் தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். செயலி மற்றும் மின்னஞ்சல் வசதியை ஏற்படுத்தி தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவியர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 8,23,000 பேர் பங்கேற்பு. கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் இன்று கடைபிடிப்பு. தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலிகளை தொடர்ந்து தவக்காலம் தொடக்கம். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழகத்திற்கான தண்டனை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மத்திய அரசுக்கு கண்டனம். ஆபரண தங்கம் விலை மீண்டும் அதிகரிப்பு. ஒரு சவரன் 64,500 ரூபாயை தாண்டியது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகம் மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மக்கள் நீதி மய்யம், பாமக, தேமுதிக உள்ளிட்ட பிரதான கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்க்கிறோம் என்றும், உரிமை போராட்டம் நடத்தும் சூழலில் தமிழகம் இருக்கிறது என்றும் கூறினார். விகிதாசார அடிப்படையில் தொகுதிகளை உயர்த்துவதோ அல்லது குறைப்பதோ குரல் வலையை நெரிக்கும் செயல் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர், அனைத்து கட்சியினரும் எல்லைகளை கடந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டு இருக்கிறது என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தென் மாநிலம் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தாங்கள் தொடர்ந்து முன்வைக்கும் கோரிக்கைதான் என்றும், அதற்கான காலம் கனியும் போது இது மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் இஸ்லாமியர்களின் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிய அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஒவ்வொரு ஆண்டும் தான் உட்பட இஸ்லாமியர் அல்லாத 20க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து 21 ஆண்டுகளாக நோன்பு இருந்து வருவதாக குறிப்பிட்டார். சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் சிறுபான்மை மக்களுடன் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணிப்பதாகவும் அப்போது தெரிவித்தார். அதிமுக, தேமுதிக கூட்டணி விவகாரம் குறித்து கருத்து சொல்வதற்கு தன்னிடம் ஒன்றும் இல்லை என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கான தண்டனை என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நம் அரசியல் சாசனத்தின் 84வது சட்ட திருத்தத்தின்படி நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு அடுத்த ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும், வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணி மத்திய அரசால் தொடங்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எந்த முறையை பின்பற்றினாலும் அதில் மாநிலங்களின் மக்கள் தொகை என்பது ஒற்றை அளவுகோலாக இல்லாவிட்டாலும் முக்கிய அளவுகோலாக இருக்கும் என்பது பட்டவர்த்தனமான உண்மை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட கூட்டாட்சி நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஜனநாயக கோட்பாடாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையிலோ அல்லது புதிய மக்கள் தொகையை ஒரு முக்கிய அளவுகோலாக கொண்டோ மேற்கொள்ளப்படும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் ஆபத்து உள்ளது என விஜய் குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் என அழைக்கப்படும் சாம்பல் புதன் இன்று தொடங்கியது. இதனையொட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. தூத்துக்குடியில் பனியமாதா பேராலயம், திரு இதய ஆலயம் ஆகியவற்றில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்கள் திரளாக பங்கேற்றனர். தவக்காலம் தொடங்கியதை அடுத்து கிறிஸ்தவர்கள் இன்று முதல் தொடர்ந்து 40 நாட்களுக்கு விரதம் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு இருக்கும் காலம் தவக்காலமாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை உழவர் செயலி மற்றும் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2021-2022 ஆண்டு முதல் வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை ஆண்டுதோறும் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 2025-26 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை வரும் 15ஆம் தேதி சட்டமன்ற பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது.
இந்த நிதிநிலை அறிக்கையில் சேர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து tnagribudget2025@gmail.com என்கிற மின்னஞ்சல் மூலமாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் பற்றிய தீ பல மணி நேரமாக கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த புகையால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் என பலரும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கரூர் வாங்கல் சாலையில் அரசு குடியிருப்பு அருகே அமைந்திருக்கும் இந்த குப்பை கிடங்கில்தான் மாநகராட்சி முழுவதும் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. இயந்திரங்கள் மூலம் இந்த குப்பைகள் அகற்றப்படும் நிலையில் மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்திருக்கிறார்கள். அப்போது காற்று வேகமாக வீசியதால் தீ முழுவதுமாக பரவியது. குப்பை அகற்றும் எந்திரமும் தீயில் எரிந்தது. இது பற்றிய தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் கரூர் வாங்கல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 8,23,000 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். இன்று தொடங்கிய இத்தேர்வு வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் 7,557 பள்ளிகளிலிருந்து 8,23,000 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். சென்னையில் மட்டும் 64,126 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். அரசு பள்ளிகள், அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மற்றும் மாநில பாடத்திட்டத்தினை பின்பற்றும் தனியார் பள்ளிகளிலும் +1 பொதுத் தேர்வு இன்று தொடங்கியிருக்கிறது. முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது. தேர்வு மையங்களை கண்காணிக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு அறை கண்காணிப்பாளர்களாக 44,236 கல்வி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற கும்பமேளாவின் போது ஒரு படகோட்டியின் குடும்பம் 30 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டியிருக்கிறது. யோகி ஆதித்யநாத் சட்டப்பேரவையில் இந்த தகவலை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இதுகுறித்து பேசிய அவர், படகோட்டி ஒருவரின் குடும்பத்திற்கு 130 படகுகள் இருந்ததாகவும், அதன் மூலம் அந்த குடும்பம் நாள் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டியதாகவும் தெரிவித்தார். 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த கும்பமேளா தொடர்ந்து 45 நாட்களுக்கு நடைபெற்றது. நாடு முழுவதும் இதிலிருந்து 60 கோடிக்கும் அதிகமானோர் பங்கேற்று புனித நீராடினர். இதற்காக பக்தர்கள் கங்கை நதியில் படகுகளை பயன்படுத்தி பயணம் மேற்கொண்டனர். அமெரிக்காவுடனான வர்த்தக போரிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அண்டை நாடுகளான கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியை விதித்து உத்தரவிட்டார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்பாக கனடா பிரதமர் ஜஸ்டின் அறிவித்தார். இந்த நிலையில் கனடா நாட்டு பொருட்களுக்கு மேலும் இறக்குமதி வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவை எதிர்த்து வர்த்தக போரில் ஈடுபட போவதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்க குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று மேலும் உயர்ந்திருக்கிறது. சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 64,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த மாதம் 25ஆம் தேதி புதிய உச்சமாக ஒரு சவரன் 64,600 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த வாரத்தில் தங்கம் விலை படிப்படியாக குறைந்து ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 440 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 64,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 55 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 8,065 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமுமின்றி ஒரு கிராம் வெள்ளி 107 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.